அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 நடந்த குரூப் 2 கொஷினை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது தமிழை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், உடம்பிடை தோன்றிறொன்றை அருந்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஸோ செகண்ட் கொஷின், பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலின் செய்த முதல் ஆசிரியர் யார்? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். மூணாவது கொஷின், திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? ஸோ என்ன ஆன்சர் பண்ணி திரு வெளுக்குறு கூற்றிருக்கை. நாலாவது கொஷின், விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்திலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம். ஐந்தாவது கொஷின், எறும்பும் தன் கையில் என் சான் என பாடியவர் ஔவையார். ஆறாவது கொஷின், பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? ஸோ திருப்பாவை. ஏழாவது கொஷின், காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கட்டுனை பரிசாக பெற்ற புலவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன பற்றி அழகிய சொக்கநாதர். எட்டாவது கொஷின், சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? ஸோ நச்சினிக்கினியார். ஒன்பதாவது கொஷின், கீழ்காண்பவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடியார்க்கு நல்லார். பத்தாவது கொஷின், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞனாவான் என பாடியவர் யார்? முடியரசன். 11வது கொஷின், கோவலன் பட்டல் என வழங்கப்படும் இடம்? ஆன்சர் கோவலன் கொலை கலக்கப்பட்ட இடம். 12வது கொஷின், பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வா ரா. 13வது கொஷின், பொருந்தாத இணையை தேர்க. ஸோ இதில் பொருந்தாத இணை அப்படின்னா மை மேம்பாடு. 14வது கொஷின், ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிசைகளை பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். 15வது கொஷின், வெப்ப தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்பத் தொறுகளிற்றால் கொண்டேன் இவ்வரிகளில் யாரை குறிப்பிடுகிறது? ராஜேந்திரன். 16வது கொஷின், நகல் வல்வர் அல்லார்க்கு மயிர் ஞாலம் பகலும் பார் பட்டன் ரேருள் இக்குறளில் இடம்பெற்றுள்ள இயல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லறவியல். 17வது கொஷின், செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செய்தவன். 18வது கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. 19வது கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ 19வது கொஷின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திரைப்பட வரைப்பது குறத்தி பாட்டே. 20வது கொஷின், விடைக்கேற்ற வினாவை தேர்க. ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். ஸோ விடைக்கேற்ற வினாவை தேர்க. ஸோ கொஷின் என்ன அப்படின்னு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால்
பெறுவது எது? 21வது கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ பொருந்தாத இணை அப்படின்னா வந்துட்டு சலவர் நல்லவர். 22வது கொஸ்டின். வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றரான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பற்று. 23வது கொஸ்டின். நான் மணிமாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். 24வது கொஸ்டின். சீரப்புராணத்தில் தீர்க்கதரிசியினை கூறுவது. ஸோ ஆன்சர் நுபுவத்து காண்டம். 25வது கொஸ்டின். வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளை என்பதன் பொருள் யாது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. 26வது கொஸ்டின். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியலில் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா திருவாசகம். 27வது கொஸ்டின். ஆர்ப்பறவை அணித்திகழும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றில் எது தவறானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீர்முரண் அமைந்துள்ளது. 28வது கொஸ்டின். தனி வாக்கியம் குறித்து கீழ்காண்டவற்றுள் சரியானது எது? ஸோ 28வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். 29வது கொஸ்டின். திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தருக்கு தெரிந்திருக்காது. ஸோ திருக்குறள் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கி.ஆ.பெ.வி. 30வது கொஸ்டின். தொண்டன் இட்டது வள்ளுக்கீர் திண்டிறல் புலியே. இத்தொடரில் திண்டிறல் என்று சொல்லிற்கு டேஷ். ஸோ 30வது கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு உறுதியான. 31வது கொஸ்டின். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர். பெருஞ்சித்திரனார். 32வது கொஸ்டின். ஏற்பாடு என்பதன் பொருள். ஸோ 32வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்பாடு என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூரியன் மறையும் நேரம். 33வது கொஸ்டின். க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காத்தல். 34வது கொஸ்டின். சலவரை சாராவிடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிசிட்ஃபுல் பர்சன். 35வது கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ ஆன்சர் சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. 36வது கொஸ்டின். செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ 36வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. 37வது கொஸ்டின். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் டேஷ் வஞ்சி தலை. 38வது கொஸ்டின். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரிந்து வெறுத்து. 39வது கொஸ்டின். மூதூர் எத்தினைக்குரிய ஊர். ஸோ மூதூர் எத்தினைக்குரிய ஊர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருதம். 40வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள்
இருபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செங்கோல். நாற்பத்தி ஓராவது கொஷின். 41வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை. 42வது கொஷின். பின் வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள். செரு செரு. ஸோ 2 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டை வயல். 43வது கொஷின். அழுது அடையந்த அன்பர் என்ற சொற்றொடரை தொடர் யாரை குறிக்கிறது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாணிக்க வாசகர். 44வது கொஷின். என்று முல தென் தமிழ் என்று தொடரை இயம்பியவர் யார்? 44வது கொஷின் என்ன ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பர். 45வது கொஷின். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரானிர் இத்தொடரில் புயல் என்று சொல்லிற்கு பொருள் மேகம். 46வது கொஷின். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மா விலங்கு. 47வது கொஷின். செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுப்பிரமணிய பாரதியார். 48வது கொஷின். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? ஸோ ஆன்சர் நீலகேசி. 49வது கொஷின். விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறைப்பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அபிதான சிந்தாமணி. 50வது கொஷின். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜாஜி. இதோட 50 கொஷின் முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ கேஸ். நெக்ஸ்ட் 50 கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.